தமிழ்நாடு யோகா ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் காசிநாதன். நான் ஆரம்ப சுகாதாரத்துறையில் 3 வருடங்களாக யோகா பயிற்சியாளர்களாக பணியாற்றி வருகின்றோம். 2 வருடங்களாக எங்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை. இயக்குநரோட சந்தித்து கேட்டதற்கு உங்களுக்கு டெல்லியிலிருந்து வர வேண்டிய நிலுவத்தை வந்தவுடன் உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்று சொன்னார்கள். பிறகு 6 மாதம் கழித்து விட்டு மறுபடியும் கேட்டதற்கு நீங்கள் அனைவரும் பொதுவாகத்தான் நீங்கள் வேலையை சேர்ந்து விடுவீர்கள், உடனடியாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சம்பளம் கொடுக்கக்கூடாது என்று எங்களுக்கு ஒருதலை பட்சமாக பேசினார்கள். நாங்கள் ஏற்கனவே 1 வருடமாக சம்பளம் வாங்கி கொண்டிருந்தோம். 2 வருடமாக சம்பளம் ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு மத்திய அரசு பண அனுப்பவில்லை என்று சொன்னார்கள். உடனடியாக மத்திய அரசு கேட்டதற்கு பணம் எல்லாம் அனுப்பிவிட்டோம், நீங்கள் சுகாதார இயக்குநர் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார்கள். உடனே சுகாதார இயக்குநர் கேட்டதற்கு அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் இப்போதைக்கு கொடுக்கிற தரவாயில் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது என்பதை தெரிவித்தார்கள். நாங்கள் வழக்கு தொடர்ந்து எங்கள் பதிலாக மற்றவர்களை வேலை சேர்க்கக்கூடாது என்று தான் நாங்கள் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தோம். ஏனென்றால் எங்கள் வேலையை விட்டுவிட்டு அதே 5,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு புதிய நபர்களை சேர்ப்பதற்காக முயற்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே அந்த சூழ்நிலை காரணமாக எங்களுடைய வேலையை தொடர்ச்சியாக வேலை பார்க்க அனுமதி வழங்க வேண்டும் என்றுதான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். தவிர மற்ற எந்த காரணத்திலும் வேலையில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நாங்களும் தமிழகத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் தான் படித்து வந்தோம். ஏனென்றால் பிஎன்எஸ் யோகா நேச்சர் படித்தவர்கள் எந்த ஒரு அதிகாரம் இல்லாத அந்த படிப்பை உயர்ந்தது மணவாளன் என்பவர் ஒரு போர்ச்செய்தியாக சான்றிதழ் வைத்துக்கொண்டு ஒஷாமான் கல்லூரியில் ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட் வைத்துக்கொண்டு அவர்கள் இப்பொழுது தமிழகத்தில் உதவி இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அது உடனடியாக அரசு தலையிட்டு வெறும் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு எல்லாருக்கும் காசு கொடுக்குறோம், நீங்கள் பார்த்து நீங்களே தெரிவித்துக் கொள்ளலாம். இது அரசு உடனடியாக தலையிட்டு திரு மணவாளன் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை வேண்டும். அவர் ஒரே இடத்துல 3 பதவி வைத்துக் கொண்டு யோகாவுக்கு ஒரு வலியுறுத்தாமல் யோகாவை தமிழகத்தில் மட்டம் தட்டும் நிலையிலே மணவாளன் இருக்கிறார். அவர் உடனடியாக இந்த பதவியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அவரே கல்லூரி முதல்வராகவும் இணை இயக்குநராகவும் நோடல் அதிகாரியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக தமிழக அரசு அவரை இந்த துறையிலிருந்து விலக்க வேண்டும் என்றால் அவருடைய சான்றிதழ் வெறும் போர்ச்செய்தியாக இருக்கிறது. உடனடியாக அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நாங்கள் இப்பொழுது மத்திய அமைச்சர் சுகாதார இயக்குநர் அவர்கள் வந்தார்கள், அவரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னால் நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுடைய வாழ்வாரத்தை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் 2 வருடமாக சம்பளம் இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் இந்த சம்பளத்தை தான் நாங்கள் இந்த வருஷம் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும். எங்களுடைய சூழ்நிலையை மிகவும் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கின்றோம். உடனடியாக நீங்கள் தரலை கூர்ந்து அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த மணவாளன் என்பவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவருடைய போர்த்தி சான்றிதழை உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதால் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக உங்களை சந்திக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஆனால் மணவாளன் மீது ஏற்கனவே பல முறை குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, ஏன்னா அரசின் பின்புலம் ஏன் அவர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க? அவர் உயர் அதிகாரிகளுக்கும் வருகின்ற அமைச்சர்களுக்கும் மசாஜ் பண்ணி அவர் தன் வகைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் வருகின்ற அமைச்சர் எல்லாருக்குமே மசாஜ் பண்ணிவிட்டு அவர் கூட் பண்ணி விட்டுறார் என்று எங்களுக்கு தெரிகிறது. அவருடைய சான்றிதழ் அவர் சர்டிஃபிகேட்டே தெரியுது. இவர்கள் டிப்ளமோ படிச்சுட்டு டாக்டர்னு போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு போச்சு என்று நீங்களே பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு காப்பி தரோம். என்னென்ன டிப்ளமோ படிச்சுட்டு யாரும் டாக்டர் போடுவாங்களா? அது கையெழுத்து போர்ஜரி கையெழுத்தாக இருக்குது. உடனடியாக அவரை கல்வி சான்றிதழையும் அவருடைய டிசி எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும். அவருடைய தகுதியை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஆவணம். தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நிலைப்பாடு உள்ளது. மற்ற எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த ஒரு நிலைப்பாடு இல்லை. ஏனென்றால் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கு அனைத்து மாநிலங்களிலும் யோகா பயிற்சியை நியமிக்க வேண்டும். யோகா